அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பர்ஃபெக்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி. இதை வந்து இன்றைக்கி நான் 3 பேர் அளவுக்கு தான் செய்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்காய் தான் வந்து அதிகமாக இருக்கணும். இது கூடவே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை வந்து தோலை உரித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ சேர்ப்போம் இல்லைங்களா? இப்போ அதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஒரு ட்ராப் போல் ஆயில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட வதக்கிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பட்டுன்னு தெரிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து இந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா போதும். சேர்த்திட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சட்னி எப்போவுமே நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சும். அப்படியே வந்து சேனல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.